ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள். வாக்கு. தொடர்ந்து நற்செய்தியில மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் முழுவதும் பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சதுசேயர்களையும் இயேசு கண்டிக்கின்ற கண்டனமொழியின் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். வெளிவேடக்காரர்களே என்று சொல்லி இயேசு அவர்களை அழைக்கிற போது இன்னொரு உதாரணத்தை கையாளுகிறார். வெள்ளையடித்த கல்லறைகள் என்று சொல்லி, இன்றைக்கு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்ததெல்லாம் பாலல்ல என்று சொல்லுகின்ற கூற்றுக்கு ஏற்ப பல பேர் நேர்மையாளராக வெளியே தோன்றுகிறார்கள். ஆனால் உள்ளுக்குள்ளாரே போலித்தனம் நிறைந்திருக்கிறது. டியூப்ளிசிட்டி என்று சொல்லுகிற கயமைத்தனமும் மேலும் வாழ்வில் நேர்மையற்ற தன்மையும் இருந்து கொண்டிருப்பதை நாம் காணுகிறோம். நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருந்தால் அது நல்லது அல்ல. நம்முடைய வாழ்வும் உள்ளும் புறமும் சிறப்பாகவும் நேர்மையாகவும் ஒன்றித்து வாழுகிற அந்த இன்டெகிரிட்டி என்று சொல்கிறார்களே, அந்த நிலையிலே வாழ முயற்சிப்போம். இன்றைக்கு அன்னையாம் திருச்சபை கத்தோலிக்க கிறிஸ்துவ தாய்மார்களின் பாதுகாவலியான புனித மோனிக்கம்மாளது திருநாளை நினைவு கூறுகிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள ஹிப்போ நாட்டவர் ஆகிய இந்த தாய் தனது மகன் அகுஸ்தினாரது மனமாற்றத்திற்காக அழுது இறுதியில் அவரது மனமாற்றத்திற்கு வழிவகுத்தார் என்கிற பொழுது, இன்று குடும்பங்களில் கணவனுக்காக, பிள்ளைகள் மனமாற்றத்திற்காக, இன்னும் தன்னோடு கூட தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற அத்தனை பேருக்காக ஒவ்வொரு தாயும் வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த தாயின் கண்ணீர், அவருடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீணாகாது என்பதற்கு இவரே நமக்கு சாட்சியாக விளங்குகிறார். இவர்கள் இன்றைக்கு ஜெபிக்கவில்லை என்று சொன்னால், முடந்தால் படியிட்டு கண்ணீர் வடித்து ஆண்டவருக்கு முன்னால் இவர்கள் தங்களையே குடும்பத்தையே அர்ப்பணித்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாம் எங்கே நின்றிருப்போம் என்று யோசித்து பார்ப்போம். தாய்மார்களாக இருக்கிறவர்களும் குடும்பத் தலைவர்களாக இருக்கிறவர்களும் குடும்பத்தில் யாராவது வழிதவறி இருந்தால் அவர்கள் மனம் மாறவும், நாம் முன்னுதாரணமாக இருந்து வழிநடத்தவும் இறையருள் வேண்டுவோம். புனித மோனிகா நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.